விஷ்ணுவோட வாகனமான கருடனையே நந்தி தேவர் ஒரே வாயில முழுங்கிட்டாரா? என்னாச்சுன்னு தெரியுமா? ஒரு நாள் மகாவிஷ்ணு சிவனை பார்க்க கைலாயத்துக்கு வர்றாரு. வாசல்ல நம்ம நந்தி தேவர் பயங்கர கெத்தா நின்னுட்டு இருக்காரு. விஷ்ணு பகவான் ரொம்ப மரியாதையா நந்தி கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு உள்ள போறாரு. ஆனா வெளியே நின்ன கருடனுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ தலை தூக்குது. நான் தான் விஷ்ணுவோட வாகனம், உலகத்திலேயே அதிவேகமா பறப்பவன் நான், இவர்கிட்ட நான் எதுக்கு பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு கருடன் யோசிக்கிறாரு. நந்திய மதிக்காம டைரக்டா உள்ள பறந்து போக ட்ரை பண்ணாரு கருடன். கருடனோட இந்த ஆட்டிடியூட பார்த்த நந்தி தேவர் ஒரு பெரிய பெருமூச்சை விடுறாரு. அந்த காத்துல கருடன் எங்கேயோ தூக்கி எறியப்படுறாரு. அடுத்த செகண்டே நந்தி எல்லா காத்தையும் அப்படியே உள்ள இழுக்க கருடன் கண்ட்ரோல் இல்லாம பறந்து போய் நந்தியோட வாய்க்குள்ளேயே மாட்டிக்கிட்டாரு. கடைசியா சிவன் வெளியே வந்து கருடனை விடுவிச்சு ஒரு சூப்பரான மெசேஜ் சொன்னாரு. இந்த உலகத்துல யாரும் பெரியவங்களும் இல்ல, சின்னவங்களும் இல்ல, எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு புரிய வச்சாரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம மித்திக் ஹார்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.